ஈசன் அறக்கட்டளையின் 9வது மாதாந்திர கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்களையும் வருக வருக என்று வரவேற்று, தசாபுத்திகளும் அதனுடைய பலன் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத எப்படி நம்ம எடுத்துக்கிறதுங்கிறத பற்றி பேச வந்திருக்கோம். பொதுவாக பாரம்பரிய ஜோதிடத்தில் தசாபுத்திகள் பலன் கொடுக்கும் அப்படிங்கிற முறை, அந்த தசாநாதன் கேந்திர திரிகோணங்களில் இருந்தால் அல்லது சுப இடங்களில் இருந்தால் பலன் கொடுக்குங்கிறது பொதுவான ஒரு கருத்து. இந்த கருத்து எல்லாருக்கும் பலன் கொடுக்குமா அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பேசுகிறோம். தசாநாதன் ஒரு திசையை நடத்துகிறாருன்னா அவருடைய சுய புத்தியில் எந்த மாதிரி பலனை கொடுப்பாரு, அதே தசாநாதனுக்கு லக்னத்திற்கு பாதகாதிபதியாக இருந்தால் எப்படி பலன் கொடுப்பாரு, அதே மாரகாதிபதியாக இருந்தால் எப்படி பலன் கொடுப்பாரு, அதே 2ஆம் அதிபதியாக இருந்தால் எப்படி பலன் கொடுப்பாரு, 6, 8, 12ஆம் அதிபதிகளாக இருந்தால் எப்படி பலன் கொடுப்பாரு. இப்படி பல வகையாக நம்ம ஒரு திசையை ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த திசையை முடிவு பண்ண முடியும். இந்த தசாநாதன் எல்லாருக்கும் நல்லபடியாக பலன் கொடுப்பாரா அப்படிங்கிற ஒரு தீர்க்கமான கருத்து தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். தசாநாதன் நல்ல நிலைமையில் இருந்து, அதாவது கேந்திர திரிகோணங்களில் இருந்தும் அந்த திசையில் அவங்களுக்கு நற்பலன்கள் நடக்கிறது இல்லை. ஏன் நடக்க மாட்டேங்குது, அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஒரு திசையின் தசாநாதன் முடக்காதிபதியாவோ அல்லது திதிசூனியாதிபதியாவோ அல்லது அவயோகியாவோ அல்லது வைநாசி அதிபதியாக வந்திருந்தால் திசைகளில் குறிப்பிட்ட நல்ல பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அவரே யோகியாவோ கர்ணநாதனோ வந்தால் ரொம்ப அருமையான பலனை கொடுப்பார். ஒரு தசாநாதன் கேந்திர திரிகோணங்களில் இருந்தும் பலன் ஏன் கொடுக்கலங்கிற பிரச்சனை வரும்போது தான் நாம் இந்த முடக்காதிபதியாவோ அல்லது திதிசூனியாதிபதியை அல்லது வைநாசி அதிபதி அல்லது அவயோகியை நம்ம ரொம்ப பார்க்க வேண்டிய அம்சத்தில் இருக்கோம். ஒரு திசை பொதுவாக ஒரு சனி திசை நடக்குதுன்னு வச்சுக்குவோம். சனி திசைக்கு ஒரு லக்னத்து, அதாவது கும்ப லக்னத்துக்கு சனி பகவான் நன்மை செய்வார் என்ற ஒரு பொதுவான கருத்து. கும்ப லக்னம் மகர லக்னத்துக்கெலாம் லக்னாதிபதி திசை நடத்தும் போது நல்ல ஒரு பலனை கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. இந்த தசாநாதன் சனி பகவானே முடக்காதிபதியாக வந்தால் எப்படி பலன் எடுக்கிறது, எப்படி பலன் கொடுப்பார், அதை நம்ம பார்க்கணும். முடக்காதிபதியாக வரும்போது அந்த முடக்கு நிவர்த்தி பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு பலன் எடுக்கிறதுக்கான பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த தசாநாதன் பலன் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாராங்கிறத முற்கூறில் பார்த்தோம்னா பலன் கொடுத்துடலாம். ஆனால் அந்த பலனை பிற்கூறிலே அவரே எடுத்துருவார். முடக்காதிபதியாக இருந்தார்னா நிச்சயமாக அதை தான் செய்வார். அதே மாதிரி திதிசூனியாதிபதியாக இருந்தாலும் பிரதான திதிசூனியாதிபதியாக வந்திருந்தால் திதிசூனியை நிவர்த்தி பண்ணுற வரைக்குமே அந்த பலனை நம்ம எடுக்க முடியாது. அதற்கு எதிரான பலன்களை தான் கொடுப்பார். அதே போல் அவயோகியாக வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க, இதே கான்செப்ட் தான் அவயோகிக்கும். அவயோகியாக வந்தாலும் பலன் எடுக்க முடியாது. பலனை கொடுத்தாலும் அந்த திசை முடியறதுக்குள்ளே அந்த பலனை அவரே அந்த பலனையும் அவரே முடிச்சு கட்டிட்டு தான் வெளியே போவார். சனி பகவான் பொதுவாக சனி பகவான் எல்லா லக்னங்களுக்கும் நன்மை செய்வாரா, கிரக பலனை பார்க்கணும். முன்ன இந்த கிரக பலனில் எப்படி இருக்கார், அதுக்கப்புறமேலு முடக்காதிபதியாக இருக்காரா அல்லது திரிசூனியாதிபதியாக இருக்காரா அல்லது அவயோகியாக இருக்காரா இல்லை கர்ணநாதனாக இருக்காரா யோகியாக இருக்காரான்னு பார்க்கணும். யோகியாக இருந்தாருன்னா அவர் எந்த இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் குறிப்பிட்ட பலனை கொடுத்தாலும் கொடுத்த பலனை தக்க வச்சுக்கலாம். ஆனால் அவரே அவயோகியாக இருந்தால் நற்பலன்கள் நிறையா நமக்கு கொடுத்தாலும் அந்த நற்பலன்கள் பூராவுமே தக்க வைக்க முடியாது. அவரே அந்த பலன் அனுபவித்த பலனை அவரே எதிர்மறையான
செயல்பாடுகளை நடத்தி வெளியில் போவார். இந்த மாதிரி வந்து தசாநாதன் எப்படி இருக்கிறார், ஒரு ஜாதகத்தில் தசாநாதன் எப்படி இருக்கார், இந்த தசாநாதனுக்குரிய புத்தி எப்படி இருக்குது, இவருக்கு எதிரான, அதாவது இப்போ இவருக்கு வந்து சுக்கிரன் நற்பலனை கொடுப்பார், சனி திசைக்கு சுக்கிரன் நற்பலனை கொடுப்பாருன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இருந்தாலும் இந்த சுக்கிரன் எப்படி இருக்கிறாருங்கிறதையும் பார்க்கணும். சுக்கிரனே வந்து முடக்காதிபதியாக வந்துடுறாரு அல்லது அவயோகியாக வராரு, நிச்சயமாக அவங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்காது. இந்த தசாநாதன் அவயோகியாவோ அல்லது திதிசூன்யாதிபதியோ இல்லாத இருந்தால் அந்த திசை ஃபுல்லாக நற்பலன்களையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுப்பாங்க. இதுதான் வந்து திசை. இப்போ ஒரு திசை நடக்குதுன்னா அந்த திசைக்கு வந்து எல்லாருமே வந்து இந்த திசை நல்லாயிருக்கும், சனி திசை வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும், கும்பலக்கணத்துக்கு லக்னாதிபதி திசை நடக்குது, இந்த தசாநாதன் வந்து நற்பலன்களை கொடுப்பாருங்கிறது பொதுவான கான்செப்ட். இந்த நற்பலன்கள் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு போகும்போது ஒரு ஜாதகத்தை ஃபுல்லாக வந்து ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் இந்த ஜாதகம் ஏன் செயல்பாட்டுக்கு வரல, இந்த தசாநாதன் ஏன் வந்து அவருக்கு நற்பலனை கொடுக்கல அப்படிங்கும்போது இந்த தசாநாதனே ஒரு முடக்காதிபதியாக இருக்கிறதுனால நற்பலனை கொடுக்காததுக்கான காரணங்கள் வருது. இந்த முடக்கை வந்து எப்படி சரி பண்ணணும், இந்த முடக்காதிபதியை வந்து நிவர்த்தி பண்ணுனா நிச்சயமாக அந்த திசையை வந்து நம்ம வந்து நல்ல திசையாக மாற்றிடலாம். எப்படி மாற்றலாம், முடக்கு நிவர்த்தின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த முடக்கு நிவர்த்தியில் நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கணும். ஒவ்வொருத்தரும் வந்து இண்டிவிஜுவலாக முடக்கு நிவர்த்தி பண்ணிக்கிட்டா, பொதுவாகவே எல்லாருமே வந்து முடக்கு நிவர்த்தி பண்ணிக்கிறது திசைகளுக்கோ அல்லது வந்து கிரகங்களுக்கோ வலுவை சேர்க்குங்கிறது என்னுடைய கருத்து. எங்களது குருநாதர் எங்களுக்கு சொன்ன கருத்தும் அதுதான். அதாவது முடக்காதிபதி வந்து சூரியன், அதாவது சூரியன் நிற்கிற நட்சத்திரத்திலேருந்து மூல நட்சத்திரத்தை வரைக்கும் எண்ணி, மூல நட்சத்திரத்திலேருந்து திருப்பி எத்தனாவதா, இப்போ சூரியன் வந்து உத்தரத்தில் நிற்கிறாருன்னா மூல நட்சத்திரத்து வரைக்கும் எண்ணணும். எண்ணும்போது 8வது நட்சத்திரமாக வரும். இந்த 8வது நட்சத்திரமாக திருப்பி வரும்போது ரேவதி நட்சத்திரம் வரும். இந்த ரேவதி நட்சத்திரம் நமக்கு முடக்கு நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் நிற்கிற கிரகங்கள் அல்லது வந்து, அதாவது குரு பகவான் தான் நமக்கு முடக்காதிபதியாக வரார். இந்த குரு பகவான் வந்து நல்ல இடங்களில் நின்னாலுமே அவர் அந்த முடக்கு தோஷத்தை தான் செய்வார். அதாவது குருவுக்கு வந்து பொதுவாக குரு வந்து 9ஆம் இடத்துலையோ அல்லது 5ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல நின்னா ரொம்ப நல்லதுன்னு ஒரு பொதுவான கான்செப்ட். இதுதான் பாரம்பரியத்தில் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த முடக்காதிபதி 7ஆம் இடத்துலையோ அல்லது 5ஆம் இடத்துலையோ அல்லது 9ஆம் இடத்துல நின்னா அதுக்குரிய பலனை கொடுப்பாரானா கொடுக்க மாட்டார் முடக்காதிபதி. அவர் வந்து அதுக்கு ஒரு எதிரான வேலைகளை தான் செய்கிறார். இந்த எதிரான வேலை செய்யும்போது என்ன நம்ம பலன் எடுக்க முடியும், ஒருத்தருக்கு நம்ம எப்படி பலன் கொடுக்க முடியும், சொல்ல முடியும், அதை சொல்ல முடியாத நம்ம தடுமாறுவோம். நம்ம சொல்கிறதுக்கு எதிராக தான் நம்ம வந்து இப்போ குரு உங்களுக்கு நல்லா இருக்கார், உங்களுக்கு பூர்வீகம் நல்லா இருக்கும், உங்கள் அப்பா நல்லா இருப்பார், ஆண் குழந்தை இருக்கும், இந்த குருவோடைய கான்செப்டெல்லாம் நம்ம வரிசையாக சொல்லிகிட்டே வருவோம். ஜோசியம் பார்க்க வர்றவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க, பதிலே சொல்ல மாட்டாங்க. என்ன காரணம்னு கேட்கும்போது அந்த கிரகம் முடக்காதிபதியாக வரும்போது நமக்கு அந்த முடக்கு தோஷத்தை தான் செய்வார். இதே ஒரு வாலிப வயதில் நம்மக்கிட்ட ஜோசியம் பார்க்க வந்தாங்கன்னா இந்த முடக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே வந்து பலன் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஒரு 50-60 வயசில் வந்து பார்த்தாங்கன்னா நம்ம எதுவும் சொல்ல முடியாது. நீங்கள் முடக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணுங்கள், அந்த இடம் எத்தனாவது இடமோ அந்த இடத்துக்கு உரிய இப்போ கும்பலக்கணத்துக்கு 2-11 வராருன்னு வச்சுங்க சனி, இது குரு பகவான். இந்த 2-11க்கு உரிய கான்செப்ட் எதுவுமே நமக்கு கிடைக்காது. நல்ல குடும்பம் அமையாது, வாக்குஸ்தானம் அமையாது, அதே மாதிரி 11ஆம் இடத்துலேருந்து லாபஸ்தானமாக இருக்கும், லாபம் அமையாது, நமக்கு மூத்த சகோதர ஸ்தானம் கெட்டு போயிருக்கும். இது மாதிரி எல்லாமே வந்து கெடு பலனை தான் கொடுத்துருப்பார். அதாவது கொடுக்குற மாதிரி கொடுத்தாலும் எதையும் நாம் அனுபவிக்க முடியாத மாதிரி பண்ணிடுவார். அதனால் இந்த முடக்கு தோஷத்தை நம்ம நிவர்த்தி பண்ணுனா திசைகள் அனைத்தும் நமக்கு நல்ல கான்செப்டில் வேலை செய்யணும்னு சொல்லி, அடுத்ததாக திதி தோஷத்தையும் நம்ம வந்து சரி பண்ணணும். திதி தோஷத்தை சரி பண்ணி திதிக்குரிய கோயில்களுக்கு போய் திதி தோஷத்தை சரி பண்ணோம்னா நிச்சயமாக அதுக்குரிய பலன் கிடைக்கும். அதே மாதிரி இந்த யோகியாக இருந்தார்னா குரு பகவானே ஒவ்வொருத்தருக்கும் யோகியாக வருவார். முடக்காதிபதியும் அவரே வந்து யோகியாகவும் வருவார். யோகியாக வரும்போது யோகத்தினுடைய வேலையை செஞ்சாலும்
இந்த முடக்கு வந்து வேலை செய்ய விடாத தடுக்கும். அப்போ வந்து யோகம் வேலை செய்யுமா முடக்கு வேலை செய்யுமான்னு பார்த்தா முடக்கு தான் முதல் வேலை செய்யும். முடக்க நிவர்த்தி பண்ணினோம்னா மட்டும்தான் யோகம் வேலை செய்யும். அதே மாதிரி அவயோகியாக இருந்தால் பரவாயில்ல, ஒரு முடக்காதிபதியாக அவயோகியாக வந்துட்டாருன்னா அது வந்து அவயோகத்தை செய்ய மாட்டார், முடக்க மட்டும் செய்வார். முடக்க ரிலீவ் பண்ணோம்னா அவயோக வேலையும் செய்ய மாட்டார். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரும். ஆனால் யோகத்தை கொடுக்க மாட்டார். இந்த யோகத்தை நம்ம எடுக்கணும், இந்த யோகத்துக்கு பலன் பெறணும் அப்படின்னா முன்னே நம்ம வந்து முடக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணால் தான் அந்த திசை ஃபுல்லாக வந்து நமக்கு நன்மை செய்யும். அதுக்கடுத்ததாக அவயோகி அது கர்ணநாதனாக வந்தார்னா கர்ணநாதனுடைய வேலையை அவர் செய்வார். கர்ணநாதன் தான் காரிய சித்தி செய்கிறவர். அவர் செஞ்சாலும் முடக்கு தோஷம் இருந்ததுன்னா அந்த காரியம் வந்து செயல்பாட்டுக்கு வராது. செஞ்சாலும் அதை அதே பொசிஷனில் அழிச்சு அதிலே முடிச்சு கட்டிடுவார். அந்த திசையிலேயே கொடுக்குறதையும் கொடுத்து அவரே எடுத்துகிட்டு போயிடுவார். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாயிரும். அதனால் முடக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணி அனைவரும் வந்து திசாநாதன் ஏன் வேலை செய்யலை அப்படிங்கிற கான்செப்டை நாம் பார்க்கும்போது பொதுவாக எல்லாருக்கும் திசைகள் நல்லா இருக்கும். திசாநாதன் கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலுமே அவங்களுக்கு திசை நல்லா இல்லை, நன்மை நடக்க மாட்டேங்குது. ஏன் நன்மை நடக்க மாட்டேங்குதுன்னு பார்க்கும்போது இந்த முடக்காதிபதியாவோ திதிசூனியாதிபதியாவோ அல்லது அவயோகியாவோ வந்தால் நிச்சயமாக அந்த திசை நன்மை செய்யாது. இந்த அவயோகி தோஷமோ முடக்காதிபதி தோஷம் திதிசூனியாதிபதி தோஷம் இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுனா அதுக்குரிய கோயில்கள் இருக்குது, அதுக்குரிய பரிகார ஸ்தலங்கள் இருக்குது. இதுக்கு போய் நிவர்த்தி பண்ணிக்கிட்டோம்னா நிச்சயமாக வந்து இந்த திசையை வந்து மென்மேலும் வந்து நம்ம பலன் பெறலாம்னு சொல்லி அடுத்தது கர்ணநாதனும் வந்து இந்த திசாநாதனே கர்ணநாதனாக வந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து நற்பலன்களை கொடுப்பார். திசாநாதன் கர்ணநாதனாக வரும்போது அவங்க தொட்ட காரியம் அத்தனையுமே துலங்கும், செயல்கள் அத்தனையுமே வெற்றி அடையும், காரிய சித்தி ஆகும். ஆனாலுமே அதை முழுமையாக நம்ம பெற முடியும்னா அவரே முடக்காதிபதியாக வந்துட்டா அந்த முடக்கு தோஷத்தை நிவர்த்தி பண்ணால் மட்டும்தான் இந்த கர்ணநாதன் வேலை செய்வார். யோகியாக இருந்தாலும் அதே மாதிரி தான், யோகத்தை கொடுத்தாலும் அந்த யோகத்தை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியாது. யோகி வந்து தடைப்படுத்துவார், இந்த திசை முழுசுமே வந்து தடைப்படுத்துவார். அதனால் யோகியையும் வந்து ரிலீஃப் பண்ணோம்னா முடக்காதிபதியை ரிலீஃப் பண்ணிவிட்டு யோகி கோயிலுக்கு போயிட்டு வந்தோம்னா அது ரிலீஃப் ஆகும். அதே மாதிரி சனி பகவானுக்கு 8ஆம் இடத்துல பாவகிரகங்கள் பயணிக்கும் பொழுது நமக்கு அந்த பாவகிரகங்களுடைய திசை நடந்துருச்சுன்னா நிச்சயமாக அந்த திசையில் இருக்கிற புத்தி நமக்கு வேலை செய்யாது. அந்த திசையே வந்து நமக்கு வந்து பல வகையான இன்னல்களை கொடுக்கும்னு சொல்லி இந்த திசை எப்படி நம்ம பலன் எடுக்கிறோங்கிற முறையை முழுமையாக நம்ம கற்றுக்கிட்டு ஒருத்தருக்கு பலன் சொல்லணும்னு கேட்டுக்கிட்டு என்னுடைய சிற்றுரையை முடிக்கிறேன். நன்றி.